ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cyber Security, MBA and more. Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio. 2007 முதல்ல இந்த பாபா பளிங்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் செய்யப்படுறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல பக்தர்களுக்கு பல விதமாக பாபா அருள் புரிஞ்சிருக்காரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவங்க பூஜையில் மகிழ்ந்த பாபா தர்ப்ப ரூபத்தில் ரெண்டு காலு 2 கையோட வந்து அங்கே ஒரு வாரம் இருந்து வெண்ணெயை அறிஞ்சு செல்றாரு. அப்போ ஒரு குரல் வருது, பாம்புக்கு கால் கிடையாது, என்ன நல்லா ஒத்துப்பார் அப்படின்னு. சாய்பாபா வந்து நீங்கள் எது சொல்கிறீங்களோ, வலது காது வலது பாதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் காதில் வாங்கிக்கிறார். இப்போ எப்போ உங்களுக்கு நிவாரணம் தரணுமோ, எப்போ உங்களுக்கு காதை சிந்தியோ அவர் கொடுத்துட்றாரு, உடனே கொடுத்துறாரு. பாபா பண்ணின அற்புதங்கள் நிறைய என்னோட குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே வேண்டிட்டு போனா நடக்காத விஷயமே கிடையாது. நம்பிக்கையோட ஸ்ரத்தா சபூரி. 1918 அக்டோபர் 15ஆம் தேதி அது வந்து ஒரு விஜயதசமி தினம். அதை ஒட்டி தான் இங்கே ஷிரடி சாய் சேவா சமாஜம் மேற்கு மாம்பலத்திலையும் ஃபங்க்ஷன் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. அந்த விபூதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக தான் இருந்திருக்கு. பல பக்தர்கள் பல கஷ்டங்களோடு இங்கே வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இப்போ நம்ம மேற்கு மாம்பலம் ஜெய்சங்கர் தெரு சாய்பாபா கோவிலில் தான் இருக்கோம். இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல இருந்துட்டு வருது. 1980 காலகட்டத்துக்கு மேலே திருமதி மாதா விசாலாட்சி அம்மாள் அவங்க வந்து ஒரு சின்ன லெவலில் மாம்பழத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற திருவேங்கடம் தெருலேருந்து ஒரு ராமநவமி நன்னாளில் மேலே உள்ள தியான மண்டபத்தில் இருக்கிற பாபா படத்தோட சில பக்தர்களோட ஊர்வலத்தா இந்த பக்கம் வராங்க. அந்த ஊர்வல வண்டி வந்து இந்த கோவில் வாசலில் வந்து நின்றுடுறது. அந்த அம்மாவுக்கு எப்பவுமே பாபா அசரீரி முறையில் பேசுறது வழக்கம். ஏன்னா அவங்க ஒரு பெரும் பக்தர், பாபாவுடைய பெரும் பக்தர். அப்போ அவங்க கேட்கும்போது பாபாட்ட, இல்லை என்னுடைய பக்திக்கு இங்கே ஒரு கோவில் கட்டு அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போது சில அன்பர்கள்லாம் இந்த இடத்த 2 பாதியாக விலைக்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூரை கொட்டா போட்ட ஒரு மண்டபமாக ரெடி பண்ணி படிப்படியாக இங்கே பூஜை பஜனை அன்னதானம் எல்லாமே இங்கேருந்து தான் நடந்துட்டு வருது. 1990 சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து இந்த சமாஜம் இங்கே குடியேறுறது. 2007 முதல்ல இந்த பாபா பளிங்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் செய்யப்படுறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல பக்தர்களுக்கு பல விதமாக பாபா அருள் புரிஞ்சிருக்காரு. அவங்க நம்பிக்கை பக்தியை பொறுத்து தான் எல்லாமே அமையும். விசாலாட்சி மாதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டு திரு துர்சாமி ஐயரும் பெரும் பக்தி பூண்டவர்கள் பாபா கிட்ட. அவர் ஆரம்ப காலத்தில் பம்பாயில் ஒரு ஆங்கிலேய கம்பெனியில் பணிபுரிஞ்சுட்டு இருக்காரு. அப்போது ஆங்கிலேய நண்பர்கள்லாம் துர்சாமி ஐயரை ஷிரடிக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் பாபாவோட பரிபூர்ண அருளும் கிடைச்சிருக்கு. அந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் வாழ்நாள் முறை பாபாவுடைய தீவிர பக்தராக இருந்திருக்காரு. அவங்க பம்பாயிலேருந்து ஒரு இடம் மாறி ஆந்திராவில் ராஜமன்றி என்ற இடத்துக்கு வராங்க. அங்கே வந்து அவருக்கு ரயில்வே துறையில் வேலை கிடைக்கிறது. அங்கேயும் அவங்க 2 பேரும் பாபா பூஜையை சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவங்க பூஜையில் மகிழ்ந்த பாபா தர்ப்ப ரூபத்தில் ரெண்டு காலு 2 கையோட வந்து அங்கே ஒரு வாரம் இருந்து வெண்ணெயை அறிஞ்சு செல்றாரு. இவங்களுக்கு ஏற்கனவே பாபா கிட்ட நம்ம சொன்ன மாதிரி அசரீரி முறையில் பேசுறதுனால அப்போ பாபா சொல்றாரு, நீங்க தான் பாபான்னு துர்சாமி ஐயர் கேட்க அப்போ ஒரு குரல் வருது, பாம்புக்கு கால் கிடையாது, என்ன நல்லா ஒத்துப்பார் அப்படின்னு. அப்போது இந்த துர்சாமி ஐயர் வந்து ஒரு சிறந்த ஓவியர், அதை அப்படியே தத்துரூபமாக வரைஞ்சி வச்சிருக்காரு. அதோடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாய் பக்தை அப்படின்னு ஷிரடி சாய் சேவா சமாஜத்தில் ஒரு புக்லெட் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் 2ம் கலந்து அதில் இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் வந்து அச்சிடப்பட்டு இருக்கு. அது விலையில்லாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுறது. அதை நீங்கள் படித்தாலே இந்த கோவிலுடைய சரித்திரம் பேக்ரவுண்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ராஜமன்றியிலேருந்து 1976 காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் மெட்ராஸுக்கு வராங்க. திரு துர்சாமி ஐயர் ஒரு
ஆடி அமாவாசை அன்னைக்கு 1976 பாபாவுடைய திருவடியை சேர்ந்துடுறாரு. அப்படியே ஒரு 4-5 வருஷ காலம் விசாலாட்சி அம்மா தான் இந்த பூஜையை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 83-84 காலகட்டத்தில் இந்த இடத்த பாபாவால் தீர்மானிக்கப்பட்டு இங்கே சமாஜம் குடியேறுறது. விசாலாட்சி அம்மாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்திக்கு பாபா மாடியில் உள்ள தியான மண்டபத்தில் விபூதி, தேன், நிவேதிய பதார்த்தங்களில் சில பதிவுகளையும் பதிப்பித்து பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. அந்த விபூதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக தான் இருந்திருக்கு. பல பக்தர்கள் பல கஷ்டங்களோடு இங்கே வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்த அம்மா வாழ்ந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் குரு பூர்ணிமா ஃபங்க்ஷன் நடக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ராமநவமி சமாதி டே ஃபங்க்ஷன் நடக்கும். பிரதீட்சை தினம் ஆகஸ்ட் 31 எல்லா வருஷமும் நடக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்னதானம் பாபாவுக்கு மிக பிரியமான ஒன்று. அன்னதானம் இங்கே வெகு சிறப்பாக தினமும் ஒரு 300, 400, 500 பேர் காலையில் ஒரு 10:30 மணிக்கு வந்து பாபாவுடைய பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க. கோவிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்னதான கூடமும் ஒரு அளவில் கட்டப்பட்டு வளர்ந்து வந்துன்னு இருக்கு. அதுவும் கொஞ்சம் காலத்தில் பிரவேசம் செய்யப்பட்டு மேலும் அன்னதானம் விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணி அப்படின்றது இந்த கோவிலில் ஒரு சிறிய விசேஷம். இந்த துணி என்னென்னா பாபா வாழ்ந்த காலத்தில் 24 மணி நேரமும் அந்த துணி என்ற நெருப்பை எரிய விட்டுட்டு இருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர சாம்பல் விபூதி இருக்கு இல்லையா, பல பக்தர்களுக்கு வியாதி தீர்க்கும் ஒரு மருந்தாக இருந்திருக்கு. அது இன்றளவும் ஷிரடியில் மட்டும் இல்லை, அந்த துணியை வந்து எல்லா கோவில்லையும் அதை கடைப்பிடிச்சு வராங்க. மேற்கு மாம்பலம் கோவில்லையும் அந்த அணையா துணி வந்து இன்றளவும் இருந்துட்டு இருக்கு. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். மேலே உள்ள தியான மண்டபத்தில் இந்த விசாலாட்சி அம்மாள் தான் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை ஒரு தியான மண்டபமாக மாற்றிட்டாங்க. வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாள்லையும் கூட்டம் வரும். வியாழக்கிழமையும் இங்கே சிறப்பான பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு 8:50, 9 மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் நடக்கும். அதில் இருக்கிற படம் கூட கிட்டத்தட்ட 45-50 வருஷத்துக்கு மேலே துர்சாமி ஐயரால் அந்த படம் வரையப்பட்டு அந்த படத்துடைய கண்களில் ஒரு தீட்சண்ய ஒளியும் தெரியும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே வியாழக்கிழமை பல்லக்கு ஊர்வலம், அதை வந்து சாவடி ஊர்வலம் சொல்லுவாங்க. ஷிரடியிலையும் அது வெகு விமர்சையாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:15 வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஆரத்தி நடக்கிறது. இந்த கோவிலுடைய தின நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு மேலே காக்கடை ஆரத்தி, அதுக்கப்புறம் சகஸ்ரநாம அபிஷேகம் ஆரத்தி நடக்கும். 10:30 மணிக்கு அன்னதானம். பல பக்தர்கள் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுன்றதுனால தான் இங்கே வந்து அன்னதானத்தை பாபாவுடைய முக்கியமான விஷயம் வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம். அவர் வாழ்ந்த காலத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் விநியோகம். அது இங்கே நம்ம கோவிலில் 10:30 மணிக்கு அன்னதானம் நடக்கும். அதுக்கு பல பக்தர்கள் வந்து முன்னாடியே பேர் பதிவு பண்ணி அதுக்கு உண்டான என்ன ஒரு பணம் இருக்கோ அதை கட்டிடுவாங்க. அவங்களும் அவங்க கையால் அந்த அன்னதானம் வாங்குறவங்களுக்கும் விநியோகிப்பாங்க. அப்புறம் 12 மணிக்கு மத்தியானம் ஆரத்தி இருக்குது. அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு திருப்பி கோவில் ரீஓப்பன் ஆகும். சாயந்தரம் 6 மணிக்கு சாயந்தரம் ஆரத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகஸ்ரநாமம், வேத பாராயணம் இருக்குது. ராத்திரி 9:15 சேஜ் ஆரத்தி. 9:30, 9:45 கோவில் நட சாத்தப்படும். பல பக்தர்களுடைய நம்பிக்கை தான் இந்த பாபா கோவில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் உண்டு. அவங்கள நீங்கள் அவங்க வந்து அவங்கள கேட்டால் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இந்த விபூதி உதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய அருமருந்து. வியாதிக்கு மட்டும் இல்லாமல் அந்த துணியை பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் போயிட்டு அதை தொட்டுக்கிறது, அந்த சூடை எடுத்து நம்ம உடம்புல அங்கங்கே தேய்ச்சிக்கிறது. அது ஒரு நம்பிக்கை. நம்மளுடைய ஸ்திரமான நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாமே நல்லது நடக்கும். அவங்க அந்த துணியில் போய் தொட்டு உடம்பை தொட்டு இது பண்ணி அவங்களுடைய வலி, பெயின்ஸு, வேறு ஏதாவது பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்க்கறதுக்கு அவங்க நம்பி அந்த துணியை சுற்றுறாங்க. இங்கே அது ஷிரடியிலையும் நடக்கிறது, இங்கேயும் நடக்கிறது. பல விதமான நம்பிக்கைகளோடு தான் இங்கே பக்தர்கள் வராங்க. குறிக்கோளை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருக்கிற பாபா வந்து எல்லா நேரமும் அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல கோவில்கள், பாபா கோவில்கள் தோன்றது. சிலர் கட்டுறாங்க, சிலரால் கட்டுவிக்கப்படுகிறார்கள். ஆனால் மேற்கு மாம்பலம் கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி மாதா தன்னுடைய பக்தை, நீ இங்கே கோவில் எனக்கோசரம் கட்டு, நான் உனக்கு இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறேன்றாரு. உண்மையாகவே அது நிச்சயமாக நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து மேலும் மேலும் இங்கே இருக்கிற வர பக்தர்களுக்கு பாபாவுடைய அருள் விசாலாட்சி மாதா மூலமும் துரைசாமி அவர்கள் மூலமாகவும் கிடைக்கும் அப்படின்றத நான் பூரணமாக நம்புகிறேன். முக்கியமாக பாபாவுடைய பிறந்த நாள் அப்படின்றது ராமநவமி. அந்த ராமநவமி ஷிரடியில் எப்போதுமே கோலாகலமாக கொண்டாடப்படும். இங்கேயும் வருஷம் ராமநவமி திருவிழா, எல்லா பூஜை, சகஸ்ரநாமம், அன்னதானம், ஈவினிங் ஆரத்தி, அதுக்கப்புறம் பேண்டு வாத்தியம் முழங்க ஊர்வலமும் திருவிதி உலா. இங்கே இருக்கிற அக்கம் பக்கம் தெருவில் பாபா படமும் விசாலாட்சி மாதாவுடைய படமும் ஊர்வலமாக வண்டியில் வச்சு அழைச்சிட்டு போவாங்க. இதில் அவர் தன்னுடைய பக்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, என்னுடைய பக்தை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்மையாக ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 2001
21/4/2002 அந்த காலகட்டம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 21/4/2002 ஒரு ராமநவமி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இங்கே பூஜை, அன்னதானம், பஜனை எல்லாம் முடிஞ்சு மத்தியான ஆரத்தி முடிஞ்சு அன்றைய தினமே பாபா விசாலாட்சி மாதாவை தன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா ராமநவமி பாபாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கு தன்னுடைய பக்தைக்கு முக்தி அளித்து தன்னோட சேர்த்துன்றாரு. அவங்களுக்கெல்லாம் இனிமே வேற பிறவி இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனால் பாபா கிட்ட பாபா வாழ்ந்த காலத்தில் ஷாமா அப்படின்ற ஒரு ஷாமா, நீ என்னோட இவ்வளோ தலைமுறை தொடர்பு இருக்க அப்படின்னு பாபா சொல்வார். அப்படி பார்த்தா இவங்கெல்லாம் எத்தனை தலைமுறை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இவங்களும் பாபாவோட வாழ்ந்ததுனால தான் நமக்கு அவங்க வாழ்ந்த காலத்தில் மேற்கு மாம்பலத்தில் ஜெய்சங்கர் தெருவில் இப்படிப்பட்ட ஒரு கோவில் கிடைச்சி பல பக்தர்கள் அவங்களோட பழகியிருக்காங்க. அவங்களாம் ரொம்ப பேரடைஞ்சவங்க. இன்றைக்கும் இவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் விசாலாட்சி மாதாவும் துரைசாமி ஐயர் அவர்களும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து இங்கே பக்தர்களுக்கு பாபாவின் மூலம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய நம்பிக்கையும் பொறுமையும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளும் பாபாவுடைய பரிபூர்ண அருளை கேட்டு பெறலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம்ம ஜெய்சங்கர் தெரு பாபா கோவிலில் பல விதமான சர்வீஸ் செய்கிறாங்க. பசங்களை படிக்க வைக்கிறது, முடியாதவங்களுக்கு மெடிக்கல் உதவி, எஜுகேஷன் சப்போர்ட்டு, டெய்லி அன்னதானம். இப்போ ஒரு நித்திய அன்னதானம் கூட பெருசாக வர மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஒரு ஃப்ரீ பஜன் கிளாஸ். அதாவது இன்னைக்கு சின்ன பசங்களுடைய மைண்டு நிறைய டைவெர்ட் ஆகுது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி இந்த கோவிலில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பஜனை கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க ஒரு பாட்டு டீச்சரை வச்சு. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளை நீங்கள் சத்சங்கத்தில் ஈடுபட வச்சிங்க அப்படின்னு சொன்னால் டைவர்ஷன் அவாய்ட் ஆகும். கான்சன்ட்ரேஷனும் இதில் இருக்கும். நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா கூட நம்ம டெய்லி இந்த கோவிலுக்கு போகிறோம், சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, வெளி இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பலவிதமான இன்னல்களை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மீடியாஸும் சொசைட்டியும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நம்ம இந்த மாதிரியான ஒரு சத்சங்கத்தில் டெய்லி காலையில் வரோம், இல்லை சாயந்தரம் வரோம், இல்லை தர்ஸ்டே வரோம், சண்டே வரோம், இல்லை இந்த பஜனை கிளாஸு அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட டக்குன்னு மைண்டு ரீகலெக்ட் ஆகும். இல்லை நம்ம கோயிலுக்கு போனோம், நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே ஃப்ரீ பஜன் கிளாஸும் இந்த கோவிலில் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு, நியூ இயரு, ராமநவமி, குரு பூர்ணிமா, மகா சமாதி டே. இந்த மகா சமாதி டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஜயதசமி ஒட்டி வரும். பாபா கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால ஷிரடியில் வாழ்ந்தார் இல்லையா, அவர் சமாதி அடைஞ்ச தினம் பார்த்தீங்கன்னா 1918 அக்டோபர் 15ஆம் தேதி. அது ஒரு விஜயதசமி தினம். அதை ஒட்டி தான் இங்கே ஷிரடி சாய் சேவா சமாஜம் மேற்கு மாம்பலத்திலையும் ஃபங்க்ஷன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி 9 நாளும் 9 விதமான பூஜைகள் இங்கே பின்பற்றப்படும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஒரு நாளும் ஒரு விதமான கச்சேரிகள், டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி 9 நாளும் அந்த பாகவதர்களோ இல்லைன்னா டான்ஸோ யாரோ ஒருத்தவங்க புக் பண்ணுவாங்க. வருஷம் அது தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அனைவரும் இந்த பாபா கோயிலுக்கு பாருங்கள். பாபாவுடைய அருளையும் விசாலாட்சி மாதாவும் துரைசாமி அவர்களும் ஒரு ரூபத்தில் அருள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அனைத்து பக்தர்களுக்கும் கலாட்டா டிவைன் சார்பாக, ஷிரடி சாய் சேவா சமாஜத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த கோவிலுக்கு ஒரு 15 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ஜானகி அம்மாவை தெரியாது, நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த கோவிலில் சில பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து வந்துட்டுருக்கிற ஒரு இவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கோம். சில பிரதிஷ்டையும் ஆச்சு. அந்த கும்பாபிஷேகம் பார்க்குற ஒரு பாக்கியமும் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த பாபாவுடைய அற்புதம், மாமி எப்படி அவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காளோ எல்லாருக்கும், அதை பற்றி நான் கேள்வி தான் பட்டிருக்கேனே தவிர எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் பாபா கண்குளர இது எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த ஒரு சுகம். எனக்கு எப்போது இவளை பாபா பார்த்துட்டு போனேன்னா அன்னைக்கு தினமே ஒரு ரொம்ப 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 சாந்தமாக இருக்கும். அதனால பாபா பண்ணின அற்புதங்கள் நிறையா என்னோட குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே. வேண்டிட்டு போனால் நடக்காத விஷயமே கிடையாது. நம்பிக்கையோட ஸ்ரத்தா சபூரி. பல வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்னோட வாழ்க்கையில். இப்போ பாபாவுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு பாபாவுக்கு ஒரு வஸ்திரத்தில் சாய்ராம் தைச்சு போட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் வரும்போது ஒரு மாமி எனக்கு பிரசாதத்தை கூட ஷிரடியிலேருந்து உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை கொடுத்துட்டு இங்கே எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணினோம். அந்த மாதிரி
என்ன நம்ம நினைக்கிறோமோ அவர் எங்கேருந்தோ வந்த மாதிரி ஒரு நிறைய பூவும் கொடுத்து ஷிரடியிலேருந்து என் புள்ள போயிட்டு வந்தான் அவ்வளோ பிரசாதத்தை கொடுத்துருந்தா. அந்த வஸ்திரம் நிறைய வாட்டி குரு பூர்ணிமா அன்னைக்கு இவ வந்து கீழே போட்டு சாத்தியிருக்கா. அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னோட வாழ்க்கையில வந்து பாபா கொடுத்தது. பல 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 அற்புதங்கள் தினமும் நீங்க வந்து வந்து அவர்கிட்ட பேசினாலே போரும், பலதும் நம்ம மனசை விட்டு போயிடும். ஓம் சாய்ராம். எல்லாரும் வந்து பிரேமையோட ஸ்ரத்தா சபூரியோட இங்க இருக்கணும். எனது பெயர் கிருஷ்ணவேணி. நான் வெஸ்ட் மாம்பலத்தில் என்னோட இருப்பிடம் இருக்கிறது. என்னோட பாபா தான் எங்களுடைய கண்கண்ட குரு. எதை செய்தாலும் நாங்கள் வந்து பாபா துணை இல்லாமல் நாங்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். அவர் எங்கள் அப்பாவாகவும் அம்மாவாகவும் தாய் தந்தை அனைத்து இதுலேயும் அவர் வந்து எங்களுக்கு இருக்கார். அவர் இந்த கோவில் வந்ததுலேருந்து எதை நாங்கள் இது பண்ணாலுமே எங்களுக்கு ஜெயமாகுது. நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய மிராக்கிள்ஸ் பாபா எங்கள் குடும்பத்தில் பண்ணியிருக்கார். அவரை நினச்சி எந்த ஒரு தியானம் பண்ணாலும் உடனே எங்களுக்கு கிடைக்கும். நான் விசாலட்சுமி பாட்டியை ஒரு முறை பார்த்துருக்கேன். அதுவே வந்து பெரிய பாக்கியம். இந்த கோயிலுக்கு நான் வந்து ரொம்ப வருஷங்களாக வந்துட்டுருக்கேன். காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வீட்டில் கிளம்புறச்சே கோயிலுக்கு வராமல் எங்கேயும் போக மாட்டேன். அது மாதிரி வீட்டுக்கு போகிறச்சே கண்டிப்பாக கோயிலுக்கு வந்துட்டு போகாமல் இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு நடந்திருக்கு. அதாவது இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ நல்லா இருப்போம் அப்படின்னா அது இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்ததுன்னா எல்லாமே. இவர்கிட்ட சொல்லி நடக்காது எதுவுமே இல்லை. அது நமக்கு நல்லதாக இருந்ததுன்னா. ஆனால் அது வந்து நம்ம டைமிங்க்கு நடக்காது, அவரோட டைமிங்க்கு நடக்கும். நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே நடக்கும். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஓம் சாய்ராம். நமஸ்காரம். நான் ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட்டு சாய்பாபா கோயிலேருந்து பேசுகிறேன். இந்த சாய்பாபா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இந்த சாய்பாபா அதாவது கலோக்கெல்லாம் இங்கே வரவங்க சொல்லுவாங்க என்னென்னா, இந்த சாய்பாபா வந்து நீங்கள் எது சொல்கிறீங்களோ இந்த வலது காது வலது பாதம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கையை வச்சுட்டு உங்களுக்கு உங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் காதில் வாங்கிக்கிறார். அது வந்து நிதர்சனமான உண்மை. அவர் காதில் வாங்கிட்டு உங்களுக்கு நிவாரணம் தரணுமோ, எப்போ உங்களுக்கு காரிய சித்தியோ அவர் கொடுத்துட்றாரு, உடனே கொடுத்துட்றாரு. சில பேர் சொல்லுவாங்க, சார் உங்கள் சாய்பாபா கோயிலில் வந்து சாய்பாபாவுக்கு வலது காது ஓட்ட சார், அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு சார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துறாரு, அது தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது சத்தியமான ஒரு உண்மை தான். இது நீங்களும் வந்து பார்க்கலாம். அவர் நம்ம சொல்கிறத கேட்பார். வலது பக்கம்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்கிறப்ப உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் எப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர். எல்லோரும் வந்துட்டு போயின்னு இருக்காங்க, எல்லோரும் வந்து எல்லாரோட இதுவும் அவர் நிவர்த்தி பண்ணுறார். எல்லோரும் அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து சாய்பாபாவோட அனுகிரகம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் MK சாம்பசிவம் தயாரிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் பிரஜின் நடிப்பில் அந்தரன் ஜூன் 26 முதல் திரையரங்குகளில். JNN Institute of Engineering Chennai, John CSC, AA and ML, Cyber Security, MBA and more. Glora Lab Grown Diamonds, India's first engagement ring studio.